ரவீந்திரநாத் தாகூர் அப்டேட்டட் சிலபஸில் யூனிட் 3 நமக்கு அழகு 3ல் இருக்கார். ரவீந்திரநாத் தாகூர் மற்றும் பலர் அப்படின்னு சொல்லி போட்டு முடிச்சிருக்கிறாங்க. தலைவர்கள் உருவாதல் அப்படிங்கிற டாப்பிக்கில் யூனிட் 3ல் ஹிஸ்ட்ரியில் முக்கியமானவர். நிறைய கேள்வி அவரை பற்றி கேட்டிருக்காங்க. இவரை பற்றின ஷார்ட்ஸ் தான் இது. நம்மளுடைய தேசிய கீதமான ஜனகணமன அவருடைய கான்ட்ரிபியூஷன் தான். 1911 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் முதல்ல பாடப்பட்டது. 1950 ஜனவரி 24 தேசிய கீதம் மற்றும் தேசிய பாடல் பங்கிம் சந்திர சட்டர்ஜியோட தேசிய பாடல் ரெண்டையுமே அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது. இவர் தான் வங்கதேசத்தினுடைய தேசிய கீதமான அமர் சோனார் பங்களாவும் பாடினார். எப்பன்னா 1905 வங்க பிரிவினை அப்ப. தாகூருக்கு 1913 கீதாஞ்சலிக்காக நோபல் பரிசு கொடுத்தாங்க. இலக்கியத்துக்காக நோபல் பரிசு வாங்கிய முதல் இந்தியர் இவர் தான். இதுக்கு யார் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க காரணமா இருந்தா ஹெல்ப் பண்ணா ஒரு கேள்வி கேட்டாங்க. நமக்கு தெரியல. WB ஈட்ஸ் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் தான் பார்க்குறோம். WB ஈட்ஸ், வில்லியம் பட்லர் ஈட்ஸ் அப்படிங்கிறவர். அப்புறமா இவருடைய மனைவி பேர் என்னன்னு கூட ஒரு எக்ஸாம்பிள் கேட்டாங்க. மிருநாளினி அப்படிங்கிறதா அவங்களுடைய மனைவி பேர். அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 1905 வங்க பிரிவினை. இதுவும் எக்ஸாம்பிள் கேட்ட கேள்வி தான். 7th புக்லேயே இருக்கும் நமக்கு. வங்க பிரிவினை அப்ப ரக்ஷபந்தான், அதாவது ராக்கி கட்டணும் அப்படிங்கிறத அவர் சொன்னார். சகோதரத்துவத்தை வந்து நம்ம வந்து பேணணும். ஏன்னா வங்காளத்தை 2ஆ பிரிக்கும் போது நம்ம பிரியலை, நம்ம எல்லாரும் ஒன்னா தான் இருக்கணும், சகோதரத்துவம் காட்டணும் அப்படின்னாங்க. இது எங்கிருந்து எடுத்துக்கிட்டோம்னா ராஜபுத்திரர்கள்ல இந்த மாதிரி போருக்கு போகும்போது ராக்கி கட்டுவாங்க, அந்த பழக்கம் இருக்கு, அங்கிருந்து எடுத்துட்டாங்க. அடுத்து இவருடைய ஃபாதரை பார்த்தீங்கன்னா தேவேந்திரநாத் தாகூர். ராஜாராம் மோகன் ராய் இறந்ததுக்கு அப்புறமா பிரம்ம சமாஜத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டவர். தத்துவ போதினி சபா அப்படிங்கிற ஒரு அமைப்பை அவர் வந்து நிறுவியிருந்தார். கேசி சென்னுக்கு அவருக்கு பிரச்சனை வரும்போது கேசி சென் தனியா போய் பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத ஆரம்பிச்சாரு. இவருடைய அண்ணன் எல்டர் பிரதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்யேந்திரநாத் தாகூர். 1863 முதல்ல ஐசிஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ண இந்தியர். 1853 தான் நம்மளை வந்து ஐசிஎஸ் எக்ஸாமே எழுத அலோவ் பண்றாங்க. அதுவும் எக்ஸாம் சென்டர் லண்டன்ல இருக்குமா, கிரீக் இடத்தின் கட்டாயமா படிக்கணுமா, எல்லாத்தையும் மீறி 10 வருஷத்துல ஒரு இந்தியன் சாதனை பண்ணார்னா அது இவங்களுடைய அண்ணன் சத்யேந்திரநாத் தாகூர். அடுத்து பார்த்தோம்னா சாந்தி நிகேதன், இவர் தான் நிறுவனாரு கொல்கத்தால சாந்தி நிகேதன் பல்கலைக்கழகம். யுனெஸ்கோ வந்து 41வது புராதன சின்னமா இதை வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்து பாருங்க, விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் இவர் தான் நிறுவியிருக்காரு. ரவீந்திரநாத் தாகூருடைய முதல் கவிதை எந்த இதழில் வெளிவந்துச்சுன்னு பார்த்தோம்னா அமிர்த பசார் பத்திரிகா. இந்த அமிர்த பசார் பத்திரிகா லிட்டன் பிரபு கொண்டு வந்த வட்டார மொழிகள் பத்திரிகை சட்டத்துல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ஓவர் நைட்ல பெங்காலில இருந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு. தேங்க்யூ.